ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்க. நல்லா இருங்க. எந்திரிங்க. இந்த நாள் எப்ப வரும்னுதாம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. நல்லா இருங்க. பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்க. கல்கி, என்ன இது? எங்களுக்கு எதுக்கு? ஹாப்பி மேரிட் லைஃப். Thank you so much. ஆல் தி பெஸ்ட். சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவீர் மஹா ஓம் துர்காயை நமஹ ஓம் திரிபுவனேஸ்வர்யை நமஹ ஓம் நாராயண வரப்பிரியாய நமஹ ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். ஆரத்தி ஒத்திங்க. दीर्घायुष्मान भव दीर्घ सुमंगली भव धान्यम धनम वसुम भगपुत्र लाभम शतसंवत्सरम दीर्घमायुः. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். கல்கி, என் கல்யாணத்தப்ப கூட நான் இவ்வளோ டென்ஷன் ஆனதில்லை. ஆனா உன் கல்யாணத்துல எனக்கு ஓவரா டென்ஷன் ஆயிடுச்சு. இப்பதான் அந்த டென்ஷனே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா இப்ப மாப்பிள்ளைக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு. ஏன்னா அவரு குடும்ப பாரத்தை சுமக்கணும்ல. வாமா, என்கிட்ட கூட நீ இங்க வந்து நெல்லு. வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. அத்தா, அப்ப நானு? ஏன், உனக்கும் வலது கால இருக்குல்ல, அத வச்சு போ. வா வாங்க. விளக்கேத்து. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இரு.
தமேந்தி இப்ப விளக்கேத்து. சக்தி வேண்டாம், நீயே ஏத்து. அது இல்ல பாட்டி, நீ ஏத்து. ஏத்து. சக்தி நான் சொல்றேன்ல. குடு, நான் ஏத்துறேன். நீங்க உள்ள போங்க. வா. சக்தி பாத்தியாம்மா, அவ வீட்டுல அடியெடுத்து வச்ச வேலை ஒரு விளக்கு கூட ஏத்த முடியல. இல்ல பாட்டி, அவளுக்கு விளக்கேத்தெல்லாம் பழக்கம் இருந்திருக்காதுல்ல. என்னமோ இனிமே என்ன நடக்க போதோ என்னமோ. பாட்டி வாங்க போலாம். கடைசியில பாட்டியும் இப்படி ஏமாத்திட்டாங்களேங்க. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு அவ்வளவு தூரம் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனா அவங்களும் அதை கேட்கவே இல்லை. அந்த வீட்டை விட்டு நான் இங்க வந்ததுக்கு காரணம் கூட தமேந்தி இங்க வந்துடக்கூடாதுன்னு தான். பாருங்க, பாட்டி ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள குறை சொல்லாத சௌந்தர்யா. அப்புறம் எதுக்காக அவங்க அந்த வீட்டை விட்டு இங்க வர சொன்னாங்க? எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தானே. அவங்க சொன்ன மாதிரி நாம இங்க வந்துட்டோம். ஆனா நம்ம சொன்னதை அவங்க கேட்கவே இல்லையே. அந்த சொத்து விஷயத்த நான் கூட விட்டுறலான்னு தாங்க நினைச்சேன். ஆனா இதுக்கப்புறம் நான் அதை விட போறது கிடையாது. பாட்டியை நம்பினது ரொம்ப தப்பாயிடுச்சுங்க. அவங்களால என்ன பண்ணிருக்க முடியும்? அப்படியே அவங்க சொன்னாலும் அந்த வீட்டுல இருக்கவங்க கேட்கணும்ல. அவங்க மட்டும் இல்ல, என் அம்மா அப்பாவும் தானே அவங்க பக்கம் சேர்ந்திருக்காங்க. அவ்வளவு பேர் ஒன்னா இருக்கும்போது பாட்டியால மட்டும் என்ன பண்ணிருக்க முடியும்? தமேந்தியை தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் எந்த அளவுக்கு நான் போயிருக்க மாட்டேங்க. அவங்கிறதாலதான் அந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்த சொன்னேன். இந்த ரேஷ்மியை கூட ஒரு விதத்துல ஏத்துக்கலாங்க. எங்க அண்ணனை தான் விரும்பினாலே தவிர குடும்பத்தை பிரிக்கணும்னு அவ நினைக்கவே இல்லைங்க. ஆனா இந்த தமேந்தி அப்படி இல்லைங்க. குடும்பத்தை பிரிச்சு வச்சுட்டு வேடிக்கை பாக்குறவ அவ. முதல்ல தமேந்தி தனியா இருந்தா, அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லையே. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டா. கண்டிப்பா அவளால நம்மளுக்கு மட்டும் இல்ல, அர்ச்சனாக்கும் பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு. உங்கள மாதிரியோ என்ன மாதிரியோ அந்தந்த நேரத்துல கோவப்பட்டு அதுக்கப்புறம் மறக்கிறவ அவ கிடையாது. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கதான் பாப்பா. இனிமே ஆபீஸ்ல கூட அவளோட ராஜ்யம் தாங்க நடக்கும். என்னால எப்படிங்க அங்க நிம்மதியா ஒர்க் பண்ண முடியும்? முடியலன்னா அந்த வேலையை விட்டுட. இல்லைங்க, நம்ம கேட்ட மாதிரி அந்த சொத்து கைக்கு வர்ற வரைக்கும் நாங்க போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நான் அங்க இருந்தாதான் அவ பண்றதை எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு நாள் இல்லாம இப்ப திடீர்னு ஆபீஸ்க்கு வந்ததுக்கும் திட்டம் போட்டு எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கும் ஏதாவது காரணம் இருக்குங்க. அதை கண்டுபிடிக்கணும். சௌந்தர்யா, அவங்க என்ன திட்டம் போட்டாலும் நமக்கு என்ன? அப்படியே அவ ஏதாவது பண்ணாலும் பாதிக்கப்பட போறது அவங்க தானே, நாம இல்லையே. நாம சொன்னதை யாருமே கேட்கலையே, அதுக்கு அவங்க அனுபவிக்கிட்டோமே. இப்ப அவங்க எல்லாரையும் விட இப்ப நினைக்க வேண்டியது என் அம்மாவை பத்தி தான். இனிமே இங்க வரப்போறாங்களா இல்ல அங்கேயே இருக்க போறாங்களான்னு தான் தெரியல. அங்க இல்லைங்க, அவங்க இங்கதான் இருக்கணும்.
அதுக்கு நீங்க தான் ஏதாவது வழி பண்ணணுங்க. அதே மாதிரி அர்ச்சனாவையும் இங்க கூட்டிட்டு வரணும். அங்க அவ தனியா இருந்தானா அவளுக்கு எப்பவுமே ஆபத்து தான். அவகிட்ட நீங்க தாங்க பேசணும். கல்யாணத்துக்கு அவளும் போகல. தமேந்து மேல அவளுக்கு வெறுப்பு இருக்குங்க. இப்ப போய் கூப்பிட்டா கண்டிப்பா அவ வருவாங்க. சரி, நான் அர்ச்சனா கிட்ட பேசுறேன். சக்தி, பிரேம், உங்க 2 பேருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நன்றிலாம் எதுக்கு மாமா? பெரிய வார்த்தை. தமயந்திக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கீங்களே, இது எங்க கடமை மாமா. உங்களுக்கு தமயந்தி வாழ்க்கை முக்கியமா பட்டுச்சு, எங்களுக்கு கல்கி வாழ்க்கை முக்கியமா பட்டுச்சு. எதேச்சியா கோயில சந்திச்சப்போதான் இப்படி ஒரு யோசனையே வந்தது. என்ன கேட்டா இதுவே ரொம்ப லேட்டு. எப்பவோ யோசிச்சிருக்க வேண்டிய விஷயம் இது. அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும் இல்லப்பா. கல்யாண யோகங்கிறது நாம நினைச்ச நேரத்துல நடக்கிறது இல்ல, அதுவா அமையணும். உதாரணத்துக்கு அர்ச்சனா விஷயத்தை எடுத்துக்கங்க. வீட்ல இருந்து வேலைக்கு போவா, வேலை முடிஞ்சது வீட்டுக்கு வருவா. கல்யாணத்தை பத்தி அவளும் நினைக்கல, நாங்களும் நினைக்கல. ஆனா திடீர்னு நடந்துருச்சு இல்ல. அப்படிதான் கல்கி தமயந்தி கல்யாணமும். கல்யாணத்தை மட்டும்தான் மகா கடவுளா முடிவு பண்றது. அதுக்கப்புறம் வாழற வாழ்க்கை அவங்க கையில தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி திடீர்னு தான் அர்ச்சனா கல்யாணம் நடந்தது. ஆனா அவங்க 2 பேரும் வாழ்க்கைய புரிஞ்சுக்கல. அதனாலதான் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இங்க ஆயிடக்கூடாது. நிச்சயமா அப்படி நடக்காது பாட்டி. அர்ச்சனாவுக்கும் திலீப்புக்கும் அந்த மனப்பக்குவம் இல்ல. ஆனா தமயந்தியும் கல்கியும் அப்படி இல்ல. வாழ்க்கையை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க இல்ல தமயந்தி? வாழ்க்கையை மட்டுமா, மனுஷங்களையும் புரிஞ்சுக்கிற மாதிரி எவ்வளவோ சம்பவங்கள் எனக்கு நடந்துருச்சே. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் இல்ல தமயந்தி. ஒரு பெரிய சொந்தமே உனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே ஒவ்வொரு நாளுமே உனக்கு சந்தோஷமான நாள் தான். தமயந்தி, ஒரு விஷயம். முதல்ல நீ ஆபீஸ்க்கு வந்ததுக்கும் இனிமே வரப்போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்க. சௌந்தர்யாவை நினைச்சுதானே சொல்றீங்க? அத நான் கவனிச்சுக்கிறேன். எப்படியாவது அவளை சரி பண்ணிடுறேன். அப்படி அவ மட்டும் நம்ம பக்கம் வந்துட்டான்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. சக்தி, ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துறேன். சரிங்க. சரியா? பிரேம், நானும் கூட வரேன். No, 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 no. You are under arrest with Damayanti for 6 more months. அர்ச்சனா, அர்ச்சனா. சார், வாங்க சார். How are you? ஃபைன் சார். என்ன அர்ச்சனா, ஆயா வந்து உன்னை நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்கல்ல? வராங்க சார். ஆனா எப்பவுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னு லீவ் போட்டுருவாங்க. அதனால பரவாயில்ல, மேக்ஸிமம் நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லா நேரத்துலயும் நீயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமாமா? சரி, அதை விடு. நீ சொன்னதெல்லாம் நான் யோசனை பண்ணி பார்த்தம்மா. திலீப்போட வீட்டுல இருக்கிறவங்களால தான் சில தப்புகள் நடந்திருக்குதே தவிர திலீப் மேல பெரிய தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலமா. தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்கள கண்டுக்காம இருக்கிறது தப்பு தானே சார்? அப்பா அம்மா சொல்படி கேட்கறது தப்பு இல்ல. அதே சமயம் பொண்டாட்டியோட பேச்சையும் கேட்கணும் இல்ல. நான் சொல்ற எதையுமே அவர் நம்புறது இல்ல. இங்க நான் வேலைக்கு சேர்ந்தது கூட எதிர்பாராம நடந்த விஷயம் தான். உங்க விளம்பரத்தை பார்த்ததான் நானே அங்க வந்தேன். ஆனா அவர் அதை நம்பவே இல்லை சார். அவருக்கு இடைஞ்சல் பண்ணதான் நான் அங்க வந்து சேர்ந்தேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவர்கிட்ட பேசி தெளிவுபடுத்திடலாமா? திலீப்பை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? அவர் ரொம்ப நல்ல டைப்பு. ஆபீஸ்ல கூட அவர் உண்டு, அவர் வேலை உண்டு தான் இருப்பாரு. இப்பதான் சின்ன சின்ன தப்புகள் பண்றாரு. முன்னெல்லாம் அவர் வேலையில தப்பே இருக்காது. இப்ப பண்ற தப்புகள் எல்லாமே
அவரோட பர்சனல் விஷயங்கள் தான் காரணம். அவரோட கவனம் எல்லாம் உண்மையில இருக்கிறதுனால தான் வேலையில மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. இனிமே இப்படி இருக்கிறது நல்லதில்ல அர்ச்சனா. நாங்க வேணா திலீப் கிட்டையும் அவங்க அப்பா அம்மா கிட்டையும் பேசுறோம். நீங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறீங்களா? நாங்க வேணா அடிக்கடி வந்து பாத்துக்கிறோமே. இல்ல சார், அப்படி நீங்க வந்தா அது தப்பாயிடும் சார். அது மட்டும் இல்லாம எனக்கு அங்க போகவே பிடிக்கல சார். ஒரு நாள் 2 நாள் என்ன பரவாயில்ல, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. இனிமே இருக்கவே முடியாதுங்கிற நிலைமையில தான் சார் நான் அந்த வீட்டை விட்டே வந்தேன். ஒருவேளை திரும்பவும் என் வீட்டுக்கு போனாலும் போவேனே தவிர அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் சார். அதுக்காக இப்படி தனியா இருக்கிறது நல்லது இல்லம்மா. இப்ப நீ இருக்கிற நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப இல்லைன்னாலும் இன்னும் 4-5 மாசத்துல உனக்கு இன்னொருத்தர் உதவி தேவைப்படும் இல்லையா? உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? திலீப் உங்களோட இங்கேயே இருக்கட்டுமே. தனிப்பட்ட முறையில திலீப் மேல எந்த தப்பும் இல்லம்மா. உன் மேல பாசமா தான் இருக்காரு. முதல்லையாவது உங்க 2 பேரை பத்தி யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நிலைமை வேற. அப்படி இருக்கும்போது தனித்தனியா இருக்கிறது நல்லது இல்லம்மா. அர்ச்சனா, திலீப் உங்களோட இருந்தா உனக்கு உதவியாவும் இருப்பாரு. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சங்கடமும் சரியாயிடுமா? என்ன அர்ச்சனா சொல்ற? ஏதோ நீங்க சொல்றதுக்காக நான் சம்மதிக்கிறேன் சார். சரி, நாங்க திலீப் கிட்ட இத பத்தி பேசுறோமா? சரி, நாங்க கிளம்புறோம். டேக் கேர். இனிமே காலம் பூரா உன் கூட வாழ போற துணை இதுதான். இப்படி ஒரு தாலி உன் கழுத்துல ஏறணுங்கிறதுக்காக தான் உங்க அப்பா தவம் இருந்தாரு. அவரோட ஆசை நிறைவேறிடுச்சு. இனிமே உன் வாழ்க்கை பூரா இங்கேதான் இருக்கணும் தமயந்தி. அதனால எல்லா விஷயத்திலயும் கவனமா நடந்துக்க. சரிம்மா. ஒரு விதத்துல சக்தியை விட நீ அதிர்ஷ்டசாலி. நானா? ஆமாம்மா. கல்யாணம் பண்ணி சக்தி இங்க வரும்போது ரேஷ்மி இங்க இருந்தா. அவளால சக்தி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஒரு கட்டத்துல செத்து போயிட்டான்னு கூட எல்லாரும் நம்பினாங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல திரும்ப வந்தா. ஆனா உனக்கு அப்படி இங்க யாருமே இல்ல. சக்தி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே உன் மேல பாசமா தான் இருக்காங்க. அந்த பாசம் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி பாத்துக்க. அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண வேண்டாம். இல்லம்மா, அப்படி பண்ண மாட்டேன். என்னோட அதிர்ஷ்டங்கிறத விட உங்களோட ஆசீர்வாதத்தால தான் இவ்வளவு பெரிய சொந்தங்கள் கிடைச்சிருக்கு. இந்த சொந்தங்களை எப்பவும் இழக்க மாட்டேன். அதே மாதிரி சக்திக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோட முன்கோபத்தால அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்திருக்கேன். வேற ஒருத்தரா இருந்தா அதுக்கு பழிவாங்க தான் பார்த்திருப்பாங்க. ஆனா சக்தி அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு நல்லதையே பண்ணிருக்காங்கம்மா. என்னைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன். சக்தி மட்டும் இல்ல தமயந்தி, மௌலி அர்ச்சனா கூட அப்படிதான். மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தான். அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே யாரோ ஒரு 3வது மனுஷங்களால தான் வருது. நான் இங்க வந்துட்டேன்லம்மா, இனிமே அவங்கள நான் பாத்துக்கிறேன். அவங்களோட பிரச்சனைகளை எல்லாமே நானே சரி பண்ணிடுறேம்மா. என்னம்மா, எங்க வீட்டு பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னடி உங்க வீட்டு பொண்ணா? ஆமா, எங்க வீட்ல இருந்து வந்துட்டால, உங்க வீட்டு பொண்ணு தானே. இவ உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தா. என்ன பத்தியா?